சென்னை பட்டினப்பாக்கத்தில் கடும் கடல் சீற்றம் காணப்படுகிறது. இது குறித்து தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடல் அலை சீற்றத்துடன் இருப்பதால் மண்ணரிப்பு ஏற்பட்டு தண்ணீர் வெளியே வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. முழு விவரங்களோடு செய்தியாளர் லதா இணைப்பில் இருக்கீங்க, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரை அதே போல அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மண்ணரிப்பு ஏற்பட்டு அந்த கடல் அலை சீற்றத்தோட அந்த அலையானது கரையை தாண்டி வெளியே வருவதையும் கூட நம்மால் பார்க்க முடிகிறது. கடல் அலை சீற்றத்துடன் இருப்பதால் மண்ணரிப்பு ஏற்பட்டு கடல் அலை வெளியே வந்திருக்கிறது. கடந்த சில நாட்களாகவே இதே போன்ற நிலை இருப்பதாக மீனவர்கள் கூறுகிறார்கள். கடல் அலை சீற்றத்தோடு இருப்பதாலும் அதே போல இங்கிருந்து அந்த படகுகளை கடலுக்கு நகர்த்தி செல்ல சிரமமாக இருப்பதாலும் இந்த பகுதியில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை என்றும் மீனவர்கள் தரப்பில் கூறியிருக்கிறார்கள். முக்கியமாக அவர்களினுடைய படகுகள் அதே போல மீன்வலை எல்லாமே கரைக்கு வெளியே பாதுகாப்பாக அவர்கள் வைத்திருப்பதையும் கூட நம்மால் பார்க்க முடிகிறது. கடல் அலை கடந்த சில நாட்களாகவே இந்த பகுதியில் சீற்றத்துடன் இருப்பதாக மீனவர்கள் கூறுகிறார்கள். தற்பொழுது கூட பார்த்தோம் என்றால் கடல் அலை 5 அடிக்கு உயரமாகவே சீற்றத்தோடு வெளியே வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அந்த கடல் அலை வெளியே வரக்கூடிய நிலையில் அந்த கரையை தாண்டி கடல் அலையானது வந்து செல்கிறது. வழக்கமாக வரக்கூடிய இடத்தில் இருந்து வெளியே இந்த கடல் அலையானது வந்திருக்கிறது. கரையை தாண்டி இது வந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த சீற்றத்தோடு இருப்பதால் மண்ணரிப்பு ஏற்பட்டு அந்த கடல் அலை வெளியே வருவதாகவும் கூறப்படுகிறது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. முழு விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.